கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோசுவா 15வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். எனக்கருமையானவர்கள், இந்த இடத்தில் காலேபின் மகளாகிய அக்சாலை குறித்து வேதம் சொல்லுகிறது. அக்சால் இந்த இடத்திலே தன் தகப்பனாகிய காலேபின் இடத்திலே சொல்லும் பொழுது அவள் சொல்லுகிறாள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை நீர் தந்திருக்கிறீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் நீர் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறாள். அப்பொழுது அவளுடைய தகப்பன் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். உலக பிரகாரமான ஒரு தந்தை தன்னுடைய மகளுடைய தேவைகள் அல்லது தன்னுடைய மகளுடைய ஆசையை, வேண்டுதலை நிறைவேற்றுவதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு கொடுத்த இடம் வறட்சியாய் இருக்கிறது, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். இந்த இடத்துல அக்சாலினுடைய விண்ணப்பம் தன் தகப்பனிடத்தில், நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். உலக பிரகாரமான தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு மனம் இறங்குவானால், நம்முடைய பரமபிதா அப்பா என்று சொல்லி அழைக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மனம் இறங்காமல் இருப்பாரா? என்று நாமும் அக்சாலை போல, என் ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொல்லி கேட்க போகிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, உன் இதயத்தில் நீ எந்த ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒருவேளை நீ கலங்கி போயிருக்கிறாயோ? உன் குடும்பத்தின் சூழலை கண்டு கலங்கி போயிருக்கிறாயோ? உன்னுடைய வேலையின் காரியங்களை கண்டு கலங்கி போயிருக்கிறாய். எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நாம் ஒருமனப்பட்டு கேட்க போகிறோம். அக்சால் தன்னுடைய தகப்பனிடத்தில் சொல்லுகிறாள், நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும். காலேப் அதற்கு பதில் கொடுத்தான். இன்று நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நமக்கு அற்புதத்தை செய்வார். இன்று நம்முடைய ஜெபத்தை கேட்பார். கண்ணீரோடு கூட இருக்கிறாயோ? ஆண்டவர் இடத்துல கேட்போம், ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். படிக்கிற பிள்ளைங்களா, எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேளுங்க. இந்த ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இப்பொழுதே கேட்கிற ஒவ்வொருக்கும் தருவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி பரம தகப்பனே, உம்மிடத்தில் பிள்ளைகளாக்கி நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் கேட்கிறார்கள். ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? இந்த உலகத்தின் மக்களிடத்தில் அல்ல, எங்களுடைய தகப்பன், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களே, மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும். கேட்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்திற்கும் பதில் கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.